வணக்கம். ராஜபுஷ்பா கிச்சன் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போது நமக்கு வீடு எல்லாருக்குமே ரொம்ப அழகாக இருக்கும்னு நினப்போம். அதுவும் பளிச்சென்றுன்னு சுத்தமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிச்சனில் என்ன பிசுபிசுப்பு இல்லாமல் இருந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைல்ஸு, அந்த சுவிட்ச் போர்டு, அதெல்லாம் நான் கை படாமலே சோப்பும் கையில் நம்ம தொடவே வேணாம். அப்படி எப்படி இந்த சுவிட்ச் போர்டை நம்ம க்ளீன் பண்ணுறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் இப்படி தான் சுத்தம் பண்ணுவேன். அதன்மாரி பிடிச்சிருந்தா நீங்களும் இதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அழுத்தமான ப்ரஷ்ஷு, அந்த நுனி நல்லா அழுத்தமாக இருக்கணும். அது நான் ஒரு தோசைக்கல் வாங்குறப்போ இது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதேமாரி வாங்கிக்கிங்க. அப்புறம் ஒரு பட்ஸு, பல்லு குத்துற குச்சி. நான் அந்த பாத்திரம் கழுவுற லிக்யூடை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த லிக்யூடு உங்களுக்கு விம்பார் கூட கரைச்சி நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு எந்த பொருளுமே வாங்கலை. அந்த ப்ரஷ்ஷில் தொட்டு நல்லா அதை தேய்ச்சி விடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதை நல்லா அழகாக தேய்ச்சி விடுங்க. கையில் படவே வேணாம். சோப்பு கையில் நம்ம தொட்டு செய்ய வேணாம். நீங்கள் மெயினை வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணவே இல்லை. அந்த லிக்யூடில் ஒவ்வொரு சொட்டை வச்சு நல்லா அதில் இந்த ப்ரஷ்ஷால் நல்லா அந்த அழுக்கு இருக்கிற எல்லா இடத்துலையுமே நல்லா நம்ம தேய்ச்சி விட்றோம். இப்படி தேய்ச்சி விட்டுக்கிட்டு வர்றப்பவே அழுக்கெல்லாம் நமக்கு வந்துடும். ஒரு வாட்டி நம்ம தொடச்சிட்டோம், நல்லா தேய்ச்சி விடுங்க. இன்னொரு வாட்டி மேலே என்ன பண்ணுறேங்க, அந்த இடுக்கு உள்ளார போகாத நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டோம். அப்புறம் அந்த பல்லு குத்துற குச்சி எடுத்து அந்த வரம்பு, அந்த ஓரத்தில் உள்ள சின்ன சின்ன இதெல்லாம் ப்ரஷ்ஷால் எடுக்க முடியாது. இதால் நல்லா நம்ம அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டால் இப்போ சோப்பு போட்டு தேய்ச்சி விட்ருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்துடும். அந்த பட்ஸை எடுத்து நம்ம எல்லா இடத்துலையுமே அழுக்க தேய்ச்சி விட்ருங்க. சோப்பு எவ்வளவு வேணுமோ ஒரு 2-3 சொட்டுலேயே நம்ம ஒரு சுவிட்ச் போர்டை அழகாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் துணி நல்லா காஞ்ச ஒரு காட்டன் துணி எடுத்துங்க. அதை எடுத்து நல்லா துடைச்சிருங்க சுத்தமாக. நான் இந்த பக்கம் உள்ள சுவிட்ச் போர்டை ஏற்கனவே நான் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி இதை க்ளீன் பண்ணுறப்போ இதை வீடியோவாக எடுத்து போடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை பண்ணுறப்போ எனக்கு நீங்களும் இதை பண்ணுவீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் அதை ஒரு மாதத்துக்கு இல்லை 20 நாளைக்கு ஒரு வாட்டி கூட இதை ஈஸியாக அப்படியே ப்ரெஷ்ஷால் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிட்டு இந்த பட்ஸால் அப்படியே எடுத்து விட்டுட்டு துணியால் துடைச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். அந்த வரம்பு கீழே நம்ம அந்த தண்ணி டேப்பு இது எல்லா இடத்தையுமே நம்ம அந்த ஒயரை கூட அது மேலே அழகாக லைட்டாக அப்ளை பண்ணி துணியால் துடைச்சி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி நமக்கு இது. இங்கே பாருங்கள், அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. கையே நம்ம சோப்பில் படவே வேணாம். ஒரு ப்ரஷ்ஷால் தடவுறோம், பட்ஸால் எல்லாத்தையும் எடுத்து விட்றோம், ஒரு காட்டன் துணியால் அழகாக துடைச்சி எடுத்துடுறோம். எப்பயுமே எங்கள் வீட்டு கிச்சனில் உள்ள சுவிட்ச் போர்டை நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப ஈஸி. அடிக்கடி நம்ம மாதம் ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி துடைச்சி விட்டோம்னா அதில் அழுக்க வரவே இருக்காது. நல்லா தொட்டு பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் கூட நமக்கு அந்த பிசுபிசுப்பே இருக்காது. அதேமாரி ஜன்னலையும் என்ன பண்ணுங்க, பெயிண்ட் அடிக்கிற பழைய ப்ரஷ்ஷெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பின்னாடி உள்ள கேட்டு, ஜன்னல் இதையும் நம்ம கையே வைக்க வேணாம். அதில் அழகாக அதில் உள்ள தூசியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஈஸியாக நல்லா கொஞ்சம் குட்டியாக எடுத்துங்க. இவ்வளோ தூசி இருந்தது, அதை ப்ரெஷ்ஷால் நான் அழகாக எடுத்துட்டேன். ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணலாம். முகத்தில் மட்டும் டஸ்ட் அலர்ஜின்னா ஒரு துணியை கட்டிங்க. எவ்வளோ தூசி வருது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கூட வேணாம். ஒரு பெரிய கேட்டு இல்லை ஒரு ஜன்னலை நம்ம ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.